இப்போ வர போற 18 வந்து அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில சந்தேகம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னாலே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கணும். அப்படின்னா என்ன சார்? இப்போ அதிவேகம்னு சொல்றாங்க, அதிவிரைவு பேருந்து, அதிவிரைவு ரயில்னு போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாஸ்டா, சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றது மாதிரி. இந்த சாரம் அப்படிங்கிறது வந்துங்க கிரகங்கள் ஏறி நிற்கக்கூடிய இடம் பேர் சாரம். கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோச்சாரம்னா கிரகங்கள் நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பேர் கோச்சாரம். அதிச்சாரம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகுது கிரகங்கள்னு அர்த்தம். அப்போ கிரகங்கள் எப்படி ஸ்பீடாக போகும் அப்படின்னா, கிரகங்கள் ஸ்பீடாக போகிறதில்ல, நம்மளும் வந்து ஒரு மாதிரி வேகமாக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதுவும் வேகமாக போகிறப்ப சில கிரகங்கள் ஸ்பீடாக போகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். அது ரிவர்ஸ் வர மாதிரி தெரியும். இது பேர் வந்து அதிசாரம், வக்ரம், ஸ்தம்பனம்னு சொல்லி 4-5 பேர்களில் கூப்பிடுறாங்க. இப்போ குரு என்ன ஆயிருக்கு அப்படின்னா வக்ரம் ஆகுது. வக்ரத்தில் வந்து இவங்க அதிசாரம் குழப்புறாங்க. வக்ரம் ஆகிறதுக்கு முன்னால் அதிசாரம் அடையும் எல்லா கிரகமுமே. இப்போ சுக்கிரன் அடையும், சூரியன் அடையும், சுக்கிரன், புதன், குரு, செவ்வாய், சனி எல்லாமே வந்து அதிசாரமும் அடையும். அதுக்கப்புறம் வக்ரம் அடையும். அதுக்கப்புறம் இன்னொரு அதிசாரம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சணுன்ற மாதிரி கான்செப்ட்.